ஒரு அம்மா அவங்க பெத்த பிள்ளைங்கிட்டே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா குழந்தைய டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் நல்லாவே கம்மியாக இருக்கும். அது கம்மியாகிறதுனால அவங்க எப்போனாலும் லோ மூட்ல இருக்கலாம், எப்போனாலும் எக்ஸ்ட்ரீமா கோவப்படலாம், எப்போனாலும் எக்ஸ்ட்ரீமா அழுகலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷனால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. மேக்ஸிமம் 80% ஆஃப் த ஃபீமேல்ஸ் இந்த கண்டிஷனால அஃபெக்ட் ஆகிறாங்க. ஒரு 2 to 3 வீக்ஸில் தானாக செட்டில் ஆகும். ஸோ சரியாயிருவாங்க. இன்கேஸ் அவங்க சரியாகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜான போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லப்படுற கண்டிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் இதுவும் சரியாகும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும் சரியாகலைன்னா ப்ராக்ரஸ் ஆகி போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் கண்டிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்டிஷன். ஏன்னா இங்கே அந்த குழந்தைக்கு ரொம்ப அதாவது அந்த குழந்தைய கொல்ற அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் கூட தாய்மார்கள் போவாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தான் கொஞ்சம் இருக்கு தாத்தா பாட்டியிலேருந்து அவங்க அப்பா வரைக்கும் கூட அவங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவை குழந்தை பிறந்ததுக்கு அடுத்த நிமிஷமே எல்லாருமே மறந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து அவங்களையும் ப்ராப்பராக கேர் பண்ணுங்க.